கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி. தேவனை துதிக்கிறதான நன்றி பலி நாள் 9க்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். முதலாம் நாள் இப்பதான் தொடங்கின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள 8 நாட்கள் துதித்து முடித்து 9ஆம் நாளைக்குள்ள கொண்டு வந்திருக்கார். ஆண்டவருக்கு நன்றி. நாளைக்கு 10வது நாள் கொஞ்சம் லாங் வீடியோவா போடலான் இருக்கோம். அது மாத்திரம் இல்லாம லைவ் முடிஞ்சா போடணும். கர்த்தருக்கு சித்தமானா பாருங்க. கர்த்தர் உங்களை நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட தேவன் நம்மளுக்கு செஞ்ச எந்த நன்மைக்காக நம்ம ஆண்டரை துதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம உபத்திரவத்தின் வழியாக நடத்தி வந்தார் இல்லையா, அதுக்காக நம்ம ஆண்டரை துதிக்க போகிறோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த புத்திரனையும் தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. அவரை சேர்த்து கொள்ளுகிற எந்த ஒரு புத்திரனையும் ஆண்டர் தண்டிக்கிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார் ஆண்டர் சொல்றாருன்னா, அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக ஆகணும்னு சிட்சிக்கிறார். இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா தெரியும். அது மாத்திரம் இல்லாம எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவரை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமோ நமக்கு என்ன தருவாராம்? நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமா இருக்காராம். அதனால தேவன் அவருக்கு என்ன நாமம் கொடுத்திருக்காருன்னா, பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் நாமத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாவே நினைக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் அவன் கூப்பிடும் பொழுது அவனுக்கு என்ன செய்றாராம்? அவனை கேட்டருளுகிறார். ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் கேட்டருளுகிறார். இன்னொரு வசனமும் பார்க்கலாம். சங்கீதம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். செல்லாம் சொல்லுவோம், இந்த கஷ்டம் வரலைன்னா இயேசுவையே தெரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உபத்திரவத்துல நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம்னா, அவரை நோக்கி கூப்பிடணும்னு. இதற்கு ஆதாரமான வசனம் 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். இந்த ராஜா கர்த்தரை தேடல, மருத்துவர்களை தேடினார் வசனம் சொல்கிறது. கர்த்தர் நம்ம நடத்தி வந்த உபத்திரவத்தின் பாதைக்காக நன்றி. மோகனியஸ் ஆபிரகாம் பாஸ்டர் சொல்வது போல, தட்டப்பட்ட தங்கம் தான் விலை உயர்ந்த ஆபரணமாகும், வழிபட்ட உள்ளத்தில் தான் உயர்ந்த எண்ணங்களும் உருவாகும். புதைக்கப்படாத விதை மரமாகாது, உடைக்கப்படாத மண் பாத்திரமாகாது, உடைபடாமல் உருவாக முடியாது. உபத்திரவம் இல்லாமல் பரலோகம் கிடையாது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதே, இன்று நான் உபத்திரவப்படுகிறதும் எனக்கு நல்லதே என்று சொல்லி அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா.